தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நமக்கு கூறுகின்றார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ சார்ந்த உள்ளவனாக மன தாழ்மையுடன் வாழும் பொழுது நான் உன்னை ரட்சித்து உன்மேல் பிரியம் வைத்து உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடன் அன்புடன் கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் இனி நம்மிடமுள்ள அந்த அகந்தையான பேச்சுகள், மேட்டுமையான சிந்தனைகள், கோபங்கள், டென்ஷன்கள், எரிச்சல்கள், இந்த குணத்தை எல்லாம் விட்டுவிட்டு மிகுந்த சாந்த குணமுள்ளவர்களாக, மிகுந்த தாழ்மை உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக நாங்கள் சார்ந்த குணமுள்ளவர்களாக வாழும் பொழுது நீர் எங்களை ரட்சித்து எங்களை உமது பிரியமான பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்ற கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதன்படி வாழ்வோம் என்று, சார்ந்த குணமர்களாக தாழ்மையுள்ளவர்களாக வாழ்வோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தீர்மானித்திருக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தாழ்மையின் ஆவியை தாங்க, அதன் மூலம் எங்களை ரட்சித்து எங்கள் மேல் பிரியம் வைத்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.